என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலையில் தேவன் நம்மோடு கூட தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். அவருடைய வார்த்தைகள் உங்களை பலப்படுத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது என்று அறிந்து ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களில் அநேகர் இந்த டுடேஸ் விக்டரி மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் பிறருக்கும் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமானது எது, கர்த்தர் எதை விரும்புகிறார் என்னிடத்தில் என்று நாம் தியானிக்கப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு என்ன தருவார், ஆண்டவர் எனக்கு என்ன தருவார் என்று தான் நாம் யோசித்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த வாரத்தில் கர்த்தருக்கு பிரியமான சிலவற்றை நாம் தியானிக்கப் போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து விட்டால் போதும், அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வேத வசனத்தை இன்றைக்கு வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றார். இந்த வசனத்தில் பென்யமீனை குறித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ விரும்பினால் கர்த்தரோடு தங்கியிருக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட ஒரு உறவு கொள்ள வேண்டும். கர்த்தரை நேசிக்க வேண்டும். வேதத்தை படிப்பதோ ஜெபிப்பதோ ஒரு கடமையாக நினையாதபடி அது உங்களை ஆண்டவரோடு இணைக்கிறது, உங்களை பலப்படுத்துகிறது என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு பேச வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். சரி, இப்படி கர்த்தரோடு பேசி அவருடைய வார்த்தைகளை தியானித்தால் கிடைக்கும் பலன் என்ன? அந்த வசனத்தின் பின்பகுதி அதை தெளிவாய் சொல்கிறது. அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றார். இந்த ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமாய் நடந்தால், அவரோடு கூட தங்கி இருந்தால் உங்களை எந்நாளும் காப்பாற்றுவாராம். உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாயிருக்கும். ரெண்டாவதாக, உங்கள் எல்லைக்குள்ளே தேவன் வாசமாயிருப்பாராம். ஒரு வீட்டிற்குள் ஆண்டவர் வாசமாயிருந்தால் எவ்வளவு அந்த வீடு ஆசீர்வாதமாயிருக்கும். உங்கள் வீட்டில் மிகுந்த செல்வம், ஆஸ்தி, வசதி, பொருட்கள் இல்லாதிருக்கலாம். ஆனால் ஒரு தேவன் உங்கள் வீட்டில் வாசமாயிருந்தால் உங்கள் வீடுதான் ஆசீர்வாதமான வீடு. ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள் அல்லது சிந்தைக்குள் இந்த தேவன் வாசமாயிருந்தால் அந்த மனிதன்தான் இந்த உலகில் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனை எந்நாளும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். எனக்கு அன்பானவர்களே, உலகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு எங்கிருக்கிறது தெரியுமா? தேவனுக்குள் தான். நீங்கள் மிகப்பெரிய பூட்டை போட்டு உங்கள் வீட்டை பூட்டுவதினாலேயோ செக்யூரிட்டிஸை வைத்துக் கொள்வதினாலேயோ உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தேவனுக்கு பிரியமாய் நடந்து அவரோடு தங்கி இருப்பீர்கள் என்றால் உங்களை பாதுகாப்பார், உங்கள் எல்லைக்குள் வாசமாயிருப்பார். அவர் வாசமாயிருந்தால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? இது இப்படி இருக்கிறது, அது அப்படி இருக்கிறது, பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், சுகம் இப்படி இருக்கிறது என்று பல காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள். இந்த காலை வேளையில எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் உம்மோடு தங்கி இருப்பதை மாத்திரம் என் நோக்கமாய் கொள்ளப் போகிறேன். என்னை பலப்படுத்தும், என்னை காப்பாற்றி என் எல்லைகளிலே வாசமாயிரும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் வாசமாயிருப்பார், உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, பென்யமீனை குறித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உம்முடைய ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் கொடுங்கப்பா. உலகத்தில் எத்தனையோ பேருக்கு பிரியமாய் வாழ உம்முடைய பிள்ளைகள் முயற்சி செய்தாலும் உமக்கு பிரியமாய் வாழுவதை தங்கள் நோக்கமாய் கொள்ள, உம்மை துக்கப்படுத்தாது வாழுவதை தங்கள் லக்காக வைத்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லைகளுக்குள் வாசமாயிருந்து அவர்களை காப்பாற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கும் ஆண்டவரே, யாரெல்லாம் இருதயத்தில் பாரத்தோடு, கவலையோடு, துக்கத்தோடு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லைகளில் கர்த்தரால் உண்டாகிற ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமாய் நடவுங்கள். உங்கள் எல்லைகளில் அவர் வாசமாயிருப்பார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.